ஆனால் கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவருக்கு எல்லாமே தெரியும். ரெண்டாவது, அவர் சர்வ வியாபி. சர்வ வியாபின்னு என்னது? எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறவர். எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? ஆமென், இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கிற அந்த இடத்துல கூட அவர் வர்றாரா இல்லையா? ஆமாம், வர்றாரா இல்லையா? நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவம்லாம் உங்களுக்கு இல்லையா? அப்போ அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு தான் எல்லை இருக்குது, இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இங்கே வரணும், இங்கே வரலான்னு. ஆனால் கர்த்தர் அவர் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்லுங்க, சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். அதனால தான் கர்த்தரால் எல்லா நேரமும் நம்மோடு இருக்க முடியுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஏன் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாளும் ஆண்டவர் நம்மளோட இருக்க முடியுதுன்னா அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லவர். நீங்கள் சங்கீதம் 139 பார்த்தீங்கன்னா இந்த 3 தன்மையும் தாவீது பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார். சங்கீதம் 139 ஆண்டவருடைய இந்த 3 தன்மையும் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். முதல் 4 வசனத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எழுதுறவங்க எழுதிக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சர்வ ஞானின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. ஆமாம், அந்த முதல் 2 வசனத்தை மட்டும் அப்படி சும்மா வாசிங்க. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து. அவர் சர்வ ஞானி. ஹல்லேலூயா. என் நிலைமை என்ன, என் சூழ்நிலை என்ன, இப்போ நீங்கள் காலையில் ஆராதிக்கும் போது என்ன சுச்சுவேஷனில் என்ன பிரச்சனையில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் மூளைக்குள்ளே என்ன ஓடுது, நீங்கள் ராமதண்டத்திலாம் இருக்கிறீங்களா இல்லை சுவிட்சர்லாந்தில் இருக்கிறீங்களான்னு அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. உங்கள் மூளை என்னெல்லாம் யோசிக்க, எங்கெல்லாம் மூளையில் போகிறீங்க, சாயங்காலம் 11 மணி ஆகணும், காலையில் குழம்பு வைக்கல, சிக்கன் வைக்கல, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்திருக்கேன், போனோன்னு குழம்பு வைக்கணும், இப்படியெல்லாம் உங்கள் மூளையில் ஓடுது. இதெல்லாம் அவர் அறிகிறார். ஹல்லேலூயா. இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நம்ம நிறைய திட்டங்கள் இங்கே இருந்தே பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். 7ஆம் வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சர்வ வியாபின்னு சொல்கிறார். வேண்டாம் வாசிக்க, நான் டைம் இல்லை. அவர் சர்வ வியாபின்னு சொல்கிறார். உங்களுடைய ஆவிக்கு மறைவன் நான் எங்கே போவேன், நான் சமுத்திரத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், அங்கே வேற என்ன, விடிய காலை செட்டைகளை அடித்து நான் எங்கே வனாந்திரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கரை என்ன நடத்தும், காரணம் நீர் சர்வ வியாபி. ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லுகிறார். உங்களால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீர் என் உள்ளிந்திரிகள் உருவாக்கி வைத்திருக்கிறீர், என் தாயின் வயிற்றில் என் எலும்புகளை எல்லாம் நீர் உருவாக்கினீர், என் தாயின் வயிற்றில் இருக்கும்போது என் கற்பத்தை நீர் கண்டீர், அப்படி இப்படின்னு அவர் ஆண்டவரை குறித்து விவரித்து அழகாக எழுதுகிறார். அதாவது மனுஷனால் ஒரு விஷயம் முடியாததை கர்த்தர் செய்கிறார். அதான் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறார், ஆண்டவரே இவ்வளோ நல்ல தெய்வனை நான் வச்சிருக்கிறேன், ஆனால் உம்மை நான் வேதனைப்படுத்தாமல் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் இருந்தால் அதை என்னை விட்டு என்ன செஞ்சீங்க, மாற்றிடுங்க. நீ சர்வ வல்லவர், நீ சர்வ ஞானி, நீ சர்வ வியாபி, எப்பொழுது என்னோடு இருக்கிறீர். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் என்ன அறிந்திருக்கிறீர், என்னோடு எல்லா இடத்துலையும் இருக்கிறீர், என்னால் முடியாததை என் வாழ்க்கையில் எனக்காக செய்கிறீர், என்னோடு கூட செய்கிறீர். ஹல்லேலூயா. என் மூலமாக செய்கிறீர். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நான் உம்மை என்ன செஞ்சிடக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் நம்ம நேற்றைய இரவு நம்ம இங்கே தியானித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறா என்னது, நான் சொன்னேன் என்ன சொன்னேன் வந்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக நான் ஆண்டவர் என்ன பண்ணிடக்கூடாது, வேதனைப்படுத்த விடக்கூடாது. அந்த ஒரு ஞானம் வருது பாருங்க, அந்த ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதுதான் உண்மையான பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவருக்கும் எனக்கும் உறவில், அந்த உறவில் எந்த விரிசலும் வந்துடக்கூடாது, அவரை நான் இன்னும் கண்ணீர் வடிக்க வச்சிடக்கூடாது, அவரை இன்னும் நான் வேதனைப்படுத்திடக்கூடாது. ஏன் சந்தோஷம் எனக்கு இருக்கிற விஷயம்லாம் பெரிய இது கிடையாது. அவர்
அவரை நான் வேதனைப்படு, எனக்குடைய சூழ்நிலைக்காகலாம் அவரை நான் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்கள். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பெற்ற பாக்கியம் போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு சர்வ ஞானியை, ஒரு சர்வ வல்லவரை, ஒரு சர்வ வியாபியை கூடையே தூக்கிட்டு சுற்றுறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு இருக்குது. கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு வரல பெரிய தெய்வனை நம்ம ஆராதிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய அந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்போது இந்த தேவன் எதற்கு நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா இப்போ கேள்வி. சர்வ வல்லவர், சர்வ ஞானின்னு சொன்னோம், சர்வ வியாபின்னு சொன்னோம். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்களில் உங்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எதற்காக என்னோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு கடகடன்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த 3ம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் ஆசீர்வாதமாக, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்தவர்களாக இருப்பீங்க. அதுக்காக தான். முதலாவது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த 13ஆம் வசனத்தை எல்லாரும் வலது கருத்தை வைத்து சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை ரொம்ப அழகாக, இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஐ நோ த சீக்ரெட் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அவர் ஊழியம் செய்தார். பவுல் என்ன பண்ணார்? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார்? ஊழியம் பண்ணார். என் ஃப்ரெண்ட் விளையாடிட்டு இருக்க அடி வாங்குவேன். என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார். நல்ல ஆண்டவருக்காக எல்லாம் பண்ணார். ஊழியங்க பண்ண எல்லாம் ஆண்டவருக்காக எத்தனை பல வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்தார். இப்போ அவர் சொல்கிறார், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த ஊழிய பாதையில் நான் ஒரு சீக்ரெட்டை கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சீக்ரெட் வேணும்? ரகசியம். ஹல்லேலூயா. ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சேன். அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சது மட்டுமல்ல, அந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு டீச் பண்ணார். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார்? எனக்கு போதிச்சார். கர்த்தர் ஏன் என் கூட இருக்கணும்னு நமக்கு தெரியணும். எதுக்கு என் கூட இருக்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன ரகசியம் அப்படின்னு அவர் பிலிப்பியர் சபைக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த பிலிப்பியர் சபை அவருக்கு ஃபினான்ஷியலாக நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஃபினான்ஷியல் என்ன பண்ணாங்க? ஃபினான்ஷியலாக பண உதவி, ஊழியத்துக்கு நிறைய பண உதவி, ட்ராவல் பண்ணுவாங்க, பண உதவி தேவைப்படும்ல. அப்போ நிறைய பேர் கைவிரிச்சிட்டாங்க, பவுலுக்கு உதவி பண்ணலை. ஆனால் அந்த பிலிப்பியர் சபை உதவி பண்ணிச்சு. அதுக்கு தேங்க்ஸ் கிவிங் லெட்டராகவும் அந்த பிலிப்பியர் நிருபம். என்ன லெட்ரு? நன்றி சொல்கிறதுக்காக. அப்போ சொல்கிற, நீங்கள் காணிக்க தந்துட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லலை. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய காசு நீங்கள் தந்துட்டனால நான் ரொம்ப அப்படியே வானத்துக்கு பறந்துடல. ஏன் அப்படின்னா, எனக்கு எல்லா சூழ்நிலையிலும், வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையிலும் அடாப்ட் ஆகி போகிறதுக்கான ஒரு அனுபவத்தை ஏசப்பா எனக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்டாரு. அடாப்டர்னு என்னது? இப்போ இந்த கீபோர்டுக்கு ஒரு அடாப்டர்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுது? அந்த கரண்ட் அதை அடாப்ட் பண்ணு, எந்த சுச்சுவேஷனாலும் அதை அடாப்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாரா, நீங்கள் அதே அதிகாரம் 9ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்ம இடத்துல 4 விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். என்னதெல்லாம் சொல்லுங்க? நம்மிடத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டு. இது 4ஐயும் நம்மகிட்ட இருந்து அவங்க கற்றுக்கணும். அதுக்கு தான் நம்ம சர்ச்சைக்கு வரோம். அதுக்கு தான் என்னதுக்கு வரோம்? அதுக்கு தான் சர்ச்சைக்கு வரோம். ஆண்டவரை பற்றி அறியாதவங்க ஏசப்பாவை நம் மூலமாக கற்றுக்கணும், ஏசப்பாவை நம் மூலமாக அடையணும், ஏசப்பாவை நம் மூலமாக கேட்கணும், ஏசப்பாவை நம் மூலமாக பார்க்கணும். ஹல்லேலூயா. கற்று அடைந்து கேட்டு கண்டு. இயேசுவை என் மூலமாக நீங்கள் கண்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரகசியத்தை நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டீங்க. அதை நீங்கள் செய்தீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அப்படின்னு அந்த வசனத்தில் எழுதுகிறார். அந்த வசனத்தை பாருங்கள். என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டு இருக்கிறவைகளை நீங்கள் செய்தால் சமாதானத்தின் தேவன் எப்படி இருப்பார்? உங்களோடு இருப்பார். அப்போ இவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவர் சொல்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் இந்த வசனத்தை அந்த பிலிப்பியர் 4:13 மட்டும் எடுத்து வச்சுப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த உண்மையான அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையான வசனத்தின் அர்த்தம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எனக்குள் இருக்கிற அந்த தெய்வீக சமாதானத்தை நான் இழக்க மாட்டேன். அது பணம் இருக்கிற டைமானாலும் சரி, பணம் இல்லாத டைமானாலும் சரி, திருப்தியாக வயிறு நிறைய சாப்பிட்டாலும் சரி, பட்டினியாக இருந்தாலும் சரி, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி, ட்ரெஸ் இல்லாத நாட்களானாலும் சரி, என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் நான் பழக்குவிக்கப்பட்டிருக்கிறபடியால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடியால், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதான் அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற, திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு பவுல் சொல்கிறார்ல. உண்மையான அந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட நீங்கள் கர்த்தரை முறுமுறுக்கவே மாட்டீங்க. அதான் அந்த பலன். என்ன வந்தாலும் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. உங்கள் இருதயத்தில் அந்த சமாதானம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரேன்னு கேள்வியே கேட்க மாட்டீங்க. பவுல் அதுக்கு பழக்கப்பட்டார். அதை நான் கற்றுக்கிட்டேன், அந்த ரகசியத்தை நான் கற்றுக்கிட்ட மட்டுமல்ல, அந்த ரகசியத்தை சபையாரும் பார்த்தாங்களாம். பிலிப்பிய சபையார் அந்த ரகசியத்தை, இந்த மனுஷன் என்ன பட்னியாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, கையில் காசு இருந்தால் இல்லாட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சபையார் அவர்கிட்ட பார்த்து பழக்கப்பட்டாங்க. இப்போ அவர் சொல்கிறார், என்ற கற்றுக்கிட்டீங்கள, அதை நீங்கள் செஞ்சால் சமாதானம் தேவன் உங்களோடு இருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அக்கௌண்ட்டில் காசு இருக்கும்போது மட்டும் ஹான்னு சிரிக்கிறதில்ல. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த 1ஆம் தேதி சம்பளம் வாங்கும்போது மக்களுக்கு வருகிற குசியை பார்க்கண்டாமா, அது ஒரு 10ஆம் தேதியோட எல்லாம் காலியாகும். ஆண்டவர் உங்களை திருப்தியாக நடத்தட்டும். சொல்கிறேன் உதாரணமாக, காலியான ஒன்று அந்த சிரிப்பு அப்படியே குறைஞ்சி 30ஆம் தேதி வரும்பொழுது அப்படியே ஒரு 6 o'clock மாதிரி ஃபேஸ் என்ன செஞ்சிடும், அப்படியே ஆயிரும். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. பணம் நம்மை வாழ வைப்பதல்ல, பணம் நமக்கு ஒரு உதவியாக இருக்கிறது, அவ்வளோதானே தவிர அது நமக்கு அது நம்முடைய வாழ்வு கிடையாது. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. பணத்தால் இந்த உலகத்தில் செய்ய முடியாத நிறைய விஷயம் இருக்குது தெரியுமா? ஹல்லேலூயா. பணம் செய்ய முடியாத நிறைய விஷயம் இருக்குது. அமெரிக்கா தேசம்னு நினைக்கிறேன், ஒரு மனிதர், அவருடைய மனைவி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கப்பட்டிருக்காங்க. திடீர்னு ஒரு காலை வேளையில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாசலில் வெளியே வந்தார். தான் போட்டிருந்த ஷோல்டர் பேக், தோளில் போட்டிருக்கிற பேகு, அதை அப்படியே கலத்தினார், தூக்கி வீசினார் ரோட்டில், நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதார். அந்த பேக்கில் என்ன இருந்தது தெரியுமா? கட்டு டாலர்ஸ் வச்சுருந்தார், அமெரிக்கா டாலர்ஸ். ரோட்டில் அப்படியே செதறி போச்சு. எல்லாரும் ஓடி போய் அதை எடுத்தாங்க. ஏன் இப்படி இந்த காசை தூக்கி ரோட்டில் போடிருந்தா, இந்த காசு என் மனைவியுடைய உயிரை காப்பாற்ற முடியலன்னு அழுதார். ஹல்லேலூயா. பணத்தால் செய்ய முடியாத நிறைய விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் தெய்வத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தெய்வத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. இப்போ நம்மோடு இருக்கிற இந்த சர்வ வல்லவர்
எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பழக்குவார். நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்தது வந்துட்டார், என்னோட கர்த்தர் இருக்கிறாருன்னா எல்லாம் உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடாது. பஞ்சுமத்தில் தூங்குற மாதிரியெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்காது. என்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்க ஆரம்பிக்கிறாரோ உங்களை குறைச்சல்ல நடத்த ஆரம்பிப்பார், உங்களை பட்டினியில் நடத்த ஆரம்பிப்பார், உங்களை பசியில் நடத்த ஆரம்பிப்பார், உங்கள் வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கில் உங்களை கொண்டு போவார். எல்லா சூழ்நிலையிலும் அதுபோல் திடீர்னு ஒரு ஆசீர்வாதத்தில் கொண்டு வருவார், திடீர்னு ஒரு உயர்வுகளை கொண்டு வருவார், திடீர்னு கொஞ்சம் காசு உங்கள் கையில் கொண்டு தருவார், திடீர்னு உயர்வை தருவார். எப்படி எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மனரம்யமாக இருக்கிறோமா இல்லையான்னு அவர் நம்மை பழக்குவிக்கவே சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, என்னோடு 24 மணி நேரமும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நேரமும் நம்ம எப்படி இருக்கிறோம்? நீங்கள் மனரம்யமாக இருக்கீங்களா? காசு நிறைய வந்தோன்னு குஷி ஆயிருதா? மகிழ்ச்சி வந்துடுதா? பெருமை வந்துடுதா? ஹல்லேலூயா. இல்லை காசு இல்லாத நேரத்தில் அப்படியே உட்காந்து சோர்ந்து போயிடுறீங்களா? தலையில் துண்டை போட்டு உட்காந்துறீங்களா? ஒரு தேவ பிள்ளை எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யம், அதான் சொன்னேன், இருதயத்தில் இருக்கிற அந்த மன மகிழ்ச்சி, அந்த சமாதானம் அது கெட்டே போகாது. ஹல்லேலூயா. காசே இல்லாட்டாலும் உலகத்தில் பட்டினியாக இருந்தாலும் அவன் சோத்திரம் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு இந்த பைபிளை திறந்து படித்து ஜெபம் பண்ண ஆள ஆரம்பிச்சிருவான். அவன் தேவ சமாதானத்துக்கும் தேவ உறவுக்கும் ஒரு நாளும் இடைஞ்சலும் வராது, தொந்தரவும் வராது. அதுதான் மனரம்யம். அதுதான் என்னது? அதை உங்களுக்கு பழக்குவிக்கணும், அதை உங்களை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. அல்ல, உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, சில இக்கட்டுக்குள்ளே போகிறீங்க, சில நெருக்கங்களுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் ஆண்டவர் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுனால தான் அதெல்லாம் வருது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை அந்த சூழ்நிலை வராட்டா ஆண்டவர் உண்மையிலே சொல்கிற நம்மோடு இல்லைன்னு அர்த்தம். எல்லாமே சாஃப்டாக நடக்க, எல்லாமே சரியாக இருக்குன்னா எங்கேயோ பிரச்சனை, நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. உங்களால் சில பிரச்சனையில் உங்களால் சமாளிக்க முடியல, ஹேண்டில் பண்ண முடியல, கஷ்டப்படுறீங்க. அழுகையின் பள்ளத்தாக்கில் உங்களை கொண்டு போகிற. எப்பவும் நான் அழுதுகிட்டே இருக்கேன் ஆண்டவரே, ஜெபிக்க உட்காந்தாலே நாங்கள் அழுக தான் வருது ஏசப்பா. ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உங்களை பழக்கிறார், உங்களை என்ன பண்ணுகிறார்? பழக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தாழ்வோ, அந்த வசனத்தை நீங்கள் நல்லா பாருங்கள், தாழ்வோ வாழ்வோ திருப்தியோ பட்டினியோ பரிபூரணமோ குறைவோ கிறிஸ்துவின் உறவை அதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ஏசப்பாவோடு இருக்கிறது உறவை அது என்ன செய்யாது, அது ஒன்று டிஸ்டர்பே பண்ண, அது நீட்டாக, அது கிளியராக இருக்கும். ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம், உபவாசம் எல்லாம் நீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளும் கர்த்தர் எனக்கு தரலைன்னு நான் உடனே அன்னைக்கு அதிகாலை ஜெபம் செய்யாமலாம் இருக்க மாட்டேன். அன்னைக்கு ஜெபம் நடக்கும், எல்லா நாளும் ஜெபம் நடக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு இந்த பாதையில் நடத்துகிறார், இந்த பாதை முடியும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுத்தர போகிறார், அதுக்காக தான் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் கூட ஏன் இருக்கிறார்னா அவருடைய பெரிய ஆசை என்னன்னா உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறது இல்லை. உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் பொழுது நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஓவர் நைட்டில் எல்லாம் வந்துட்டுனா, உங்களுக்கு வெற்றி வந்துட்டுனா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் உண்மையான அந்த மனித வாழ்க்கைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம மனுஷனாக போகிறோம், எதுக்கு நம்ம ஆண்டவருக்கு பிள்ளை, அது உங்களுக்கு புரியாது, அந்த நோக்கமே தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு கையும் புரியாது, தலையும் புரியாது, காலும் புரியாது. அப்போ ஆண்டவர் சில விஷயத்தில் உங்களை பழக்கிறார், உங்களை ட்ரெயின் பண்ணுறார், அதுக்கு தான் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாம் நீ பழக. நம்ம முறுமுறுத்துட்டோம், நீங்கள் அவர்கிட்ட கோவப்பட்டுலாம் அவர்கிட்ட ஒன்றும் சாதிக்க முடியாது. அவர் ஜம்முன்னு கையை கட்டிட்டு உட்காந்துருவார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இன்னைக்கு கோவப்பட்டாலும் நாளைக்கு அது வந்துடும் அப்படின்னு அவர் பாட்டில் இருப்பார். அப்போ அதில் நீங்கள் பழகணும். எதுக்கு இந்த பாதையில் ஆண்டவர் நடத்துகிற ஆண்டவரே, உட்காந்து வேதத்தை திறந்து அதை வாசித்து அந்த பாதையில் நீங்கள் பலப்பட்டுக்கணும். அதுக்கு தான் பவுல் சொல்கிறார், எல்லா சூழலிலும் கிறிஸ்து என பலப்படுத்துகிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ முதல் பாயிண்ட், வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தர் ஏன் என் கூட இருக்கிறார் தெரியுமா? பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என்னை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. மகிழ்ச்சியாக இருக்கவும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சாலமோன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும், நான் நேற்று சொன்னேன், அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சிட்டார். ஹல்லேலூயா. அதாவது பாவத்தின் என்னென்னலாம் டிசைனாக பாவம் உண்டோ எல்லா பாவத்தையும் அவர் அனுபவிச்சிட்டார். யாரு? சாலமோன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதாவது ஒரு லிமிட்டாக வாழல், அவர் லிமிட்லெஸ்ஸாக போயிட்டார். மனைவியிலையும் சரி, குடிவெறியிலையும் சரி, பணத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் அவர் லிமிட்லெஸ் ஆகிட்டார். ஒரு லிமிட்டாக இருக்கல அவர். ஒரு நாள் எல்லாம் அனுபவிச்சுட்டு, அதாவது ஒரு பாவத்தை, அதாவது இன்றைக்கி இருக்கிற மனுஷங்கள்லாம் அந்த அளவில் அனுபவிச்சதே கிடையாது யாரும். அவரை அனுபவித்த மாதிரில எப்படியெல்லாம் அனுபவிக்கணுமோ, குடிக்கணும், வெறிக்கணும், பெண்களோடு இருக்கணும், எல்லாம் கிளியராக அனுபவிச்சுட்டார். ஆனால் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு முடித்த பிறகு அவருக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது. எல்லாம் அனுபவித்தா சந்தோஷம் தானே வரணும், சந்தோஷம் தானே வரணும். ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் எதுக்கு அனுபவிக்கிறான்? அது சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவன் நினைக்க, மூளை அதை தான் சொல்லுது. நீ சந்தோஷமாக இருப்பாப்பா, அதை அனுபவின்னு சொல்லுது. அப்போ அவன் அனுபவிச்சா அது அவனுக்கு என்ன செய்யணும்? அது சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனால் அவருக்கு வெறுப்பாக இருக்குது. என்னதான் பண்ணினாலும், எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் வாழ்க்கையில் த எண்ட் ஆஃப் த டே இரவு தூங்கும் போது பெட்டில் உட்காந்து யோசிச்சு பார்க்காரு, ஒரு வெறுமை அவருக்கு இருக்குது. என்ன இந்த கேப், இந்த வெறுமை எப்படி ஃபில் பண்ணுறது? இந்த வெறுமை எப்படி நம்ம நிரப்புறது? நம்ம எத்தனையோ இன்றைக்கி நிறைய மனிதர்கள் சாலமோன் செய்த பாவங்கள்லாம் நம்ம உண்மையில் நம்மெல்லாம் கிரகிக்கவே முடியாது, அவ்வளோ அனுபவிச்சிட்டார். ஆனால் அவருக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது. அந்த வெறுமை நிரப்புறது தேவ பிரசன்னம்னு அவருக்கு அன்னைக்கு தெரியலை. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கான். நேச்சுரலாகவே எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட், ஒரு ஆவிக்குரிய தாகம் இருக்கும். அவங்க ரட்சிக்கப்பட்டாலும் சரி. அதனால தான் பாருங்கள், இந்த மலைக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. எதுக்கு? அவனுக்குள்ள அவனை அறியாமலே ஒரு ஆவிக்குரிய தாகம்னு ஒன்று இருக்குது. அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு அவன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இது மனுஷனுடைய இயல்பு. இது மனுஷன் அப்படி தான் உருவாக்கியிருக்கார். நீங்கள் இன்னைக்கு காலையில் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தாகம் இருந்தனால வந்திருக்கீங்க. இது மனுஷனுடைய டிசைன். இது ஏன்னா மனுஷனுடைய தேவ சாயல் அவன் உருவாக்கப்பட்டிருக்கான். இது முதல்ல சாலமோனுக்கு புரியலை. இந்த எம்டினஸ், இந்த குறைவு, இந்த வெறுமை மாதிரி ஒன்று இருக்க, இதை எப்படி நிரப்புறது? அதை நிரப்ப தான் இயேசு வந்தார். அந்த வெறுமையை நிரப்ப தான் தேவ பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், என்ன பாவம் செய்யட்டும் உலகத்தில், நீங்கள் போய் பாருங்கள், அவங்கள்ட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி பாருங்கள், அவன் என்ன பாவத்தை அனுபவிக்கணும் உட்காந்து கொஞ்சம் பேசி பாருங்கள், என்ன அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். அவங்களுக்குள்ள உண்மையான சந்தோஷமே கிடையாது. நம்ம வெளியே பார்க்கும்பொழுது ரொம்ப அவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி, நல்ல லட்சக்கணக்கில் பணத்தை வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக சுற்றுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தூங்கும்போது நிம்மதி கிடையாது. 2 மணி நேரத்துக்கு மேலே தூக்கம் வர மாட்டேங்க அப்படி சொல்கிறாங்க. திடீர்னு பயந்து எழும்புறாங்க. ஏன்னா அந்த வெறுமை இருக்குது மனுஷனுக்குள்ள, அந்த எம்டினஸ் இருக்குது. அதை எப்படி நிரப்புறன்னு அவங்களுக்கு தெரியலை. ஹல்லேலூயா. எவ்வளவோ பணங்களை செலவு பண்ணி பார்க்குறாங்க. நைட்டு கிளப்புங்க, பப்புங்க, குடிக்கிறான், வெறிக்கிறான். ஒரு பெண் இல்லாமல் எத்தனையோ பெண்களோட ஆண்களோட ஊர் சுற்றுறான். ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அவனுக்கு அந்த திருப்தி வர மாட்டேங்க வாழ்க்கையில். சாலமோன் அதே மாதிரி தான் அவன் அனுபவித்தான், அந்த திருப்தி இல்லாத ஒரு நிலை. கடைசியில் எல்லாம் மாயைன்னு எழுதினார். சூரியனுக்கு கீழே ஒன்றும் கிடையாது, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசங்கி புஸ்தகத்தை முடிக்கும் போது சொல்கிறாரு, நான் நேற்று சொன்னேன்,
அந்த டெத் பெட்டில் இருக்கும் பொழுது அந்த மரிக்கிற டைமில் அவர் எழுதுகிறாரு, பிரசங்கி 12:13, எப்பா தேவனுக்கு பயப்படுறதும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதும் தான் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே கடமை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். எங்க உலக நாடுகள் இருக்கிற ராஜாக்கள்லாம் இவன்கிட்ட வந்து ஆலோசனைக்கு நிற்பாங்களாங்க. அவ்வளோ பெரிய ராஜா. ஹல்லேலூயா. எப்படி முடிக்கிறாரு? அவருடைய வார்த்தை எப்படி முடிக்கிறாரு? மரிக்கும் போது தேவன், பிரசங்கி 12:13 எடுத்து படிச்சு பாருங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேளுங்க, கடைசியை சொல்றேன். தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்க, இதுதான் ஒரு மனுஷனுடைய கடமைன்னு முடிக்கிறாரு. ஹல்லேலூயா. இதாங்க ஒரு மனுஷன் இதை செஞ்சா திருப்தியா இருக்கலாங்க. ஒரு மனுஷன் காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து அந்த தெய்வம் பேசுறத கேட்டு மனமகிழ்ச்சியோடு அந்த நாளை ஆரம்பிக்கிறான் பாருங்க, அவன் திருப்தி, அவன் தாங்க சந்தோஷமான மனுஷன். ரகசியம் அதாங்க. ஹல்லேலூயா. காலையிலே எழும்பிட்டு ஜோல்னா பைய போட்டுட்டு ஊர் சுத்துறதில்ல. ஐயோ 5 மணிக்கு போனோமே, 4 மணிக்கு அடிச்சு பிறண்டு விழுந்து போற இடத்துல வழியில விழுந்து, இது இல்லை. ஹல்லேலூயா. காலையில் நான் ஆயத்தமாகி உமக்கு முன்னே வந்து உட்கார்ந்துருப்பேன் ஆண்டவரே. எதுக்கு தெரியுமா? ஏன் பிரச்சனையை சொல்கிறதுக்கு இல்லை, நீ எப்பொழுது நீர் பேசுவீர், உங்கள் சத்தத்தை எப்போ கேட்கலாம். 90% ப்ரேயரில் அவர் தாங்க பேசுவார். என்னுடைய அனுபவம் அதுதான். ஹல்லேலூயா. அதுதான் அந்த உறவு. நான் வந்து காரியத்தை சாதிக்கிறதுக்காக ஜெபிக்க போய் உட்காரவே மாட்டேன். நான் தாழ்மையாக ஆண்டவர் என்ன வச்ச இந்த அனுபவத்துக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். நான் எல்லா விதத்திலும் கர்த்தருடைய பாதத்தில் நான் தாழ்த்தி நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னை பார்க்குறார். ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நான் போய் உட்கார மாட்டேன். 90% அவர் பேசுவார். ஹல்லேலூயா. 10% எனக்கு பிரச்சனை, அப்படில சொல்லிட்டு வந்துடுவேன். அதுவும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறது காரியம் நிறைய விஷயம் வந்துடும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை திறந்து அதை வாசித்து அவர் நம்மோடு பேசுகிறத கேட்டு உட்காந்து அழுது நேரம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த டே ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த நாள் ஆரம்பிக்கும், சூரியன் உதிக்கும், அந்த நாள் ஆரம்பிக்கும். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? 50% வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும். 50% நம்ம போய் பண்ணால் போதும். ஏற்கனவே கர்த்தர் தூதர்களை, என் பிள்ளை என் சமூகத்தில் உட்காந்துருக்கான், தூதர்களை அனுப்பிடுவார். 50% வேலையை அவங்க முடிச்சிடுவாங்க நமக்காக. நம்ம போய் நின்று கையெழுத்து மட்டும் போட்டால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ரகசியம். சாலமோன ரகசியத்தை ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சார். நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்க வாலிப பிள்ளைங்க. வயசான பிறகு பல்லெல்லாம் விழுந்த பிறகு மாயன்னு சொல்கிறதில்ல, வாலிப நாட்களில் ரகசியத்தை கண்டுபிடிச்சிருங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம், ஆனால் எம்டியாக தான் இருப்பீங்க. தெய்வம் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணுற என்ஜாய் எப்படி தான் இருக்கும்? எம்டியாக தான் இருக்கும். அவர் அந்த சாகிற வயசில் அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது ஜெபம் பண்ணி அப்புறம் மனம் திரும்பினார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் மேல் இருக்கிற கடமை, அவர் சொல்கிற வார்த்தை தான், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்தும் குடித்தும் நீங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அந்த 12ஆம் வசனத்தில் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனத்தில் நல்லா கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. 28 காலங்களை குறித்து அவர் பேசுகிறார். எத்தனை காலம் பேசுகிறார்? அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். இந்த உலகம், இந்த மனிதர்கள் அவங்க மாறணும். அதான் இயற்கை. அதான் என்னது? இயற்கை. ஹல்லேலூயா. நீங்க வாழ்றீங்க பாருங்க, இந்த பூமி மாறக்கூடியது. இது சீசன்ஸ் மாறக்கூடியது. இன்னைக்கு கிருபையின் காலம் இருக்கு, நாளைக்கே இந்த கிருபையின் காலம் முடியல. இன்னைக்கு நைட்டே முடியலாம். இன்னைக்கு நைட்டே இயேசு வந்தால் கிருபையின் காலம் முடிஞ்சு உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும். நீங்க வாழ்ற இந்த பூமி காலங்கள் மாறுகிறது. 28 காலங்கள் சாலமோன் ஞானி எழுதுறார். பூமி மாறிக்கிட்டே இருக்குங்க, மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மனுஷன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் தனக்கு கொடுக்கிறாரு பாருங்க ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை நல்ல கவனிங்க.
கர்த்தர் தனக்கு கொடுக்கிறாரு. அதான் அந்த 13 வசனத்தில் வாசிச்சேன், புசிக்கிறது குடிக்கிறது அதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த ஒழுங்குக்குள்ளாக இருந்து அனுபவிக்கிறான் பாருங்க, அவன்தான் உண்மையான ஞானி. அவன் அந்த ஒழுக்கத்தை கொடுக்க தான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கவனிங்க, ஆண்டவர் நமக்கு சில நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் அந்த கொடுத்த நன்மைக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு லிமிட் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஏங்கவும் கூடாது, பொறாமப்படவும் கூடாது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு எல்லை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமாவா இல்லையா? அடுத்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னா நீங்களும் உடனே லோன் எடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கிறாதே போய். நான் சொல்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. அடுத்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, இப்போவே வட்டிக்கு கடன் எடுத்து நானும் ஃப்ரிட்ஜ் வாங்குவேன். அப்புறம் ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் இருக்கு, உள்ளே ஒன்றும் இருக்காது. ஏன்னா வட்டிக்கு தானே காசு போவோம். ஃப்ரிட்ஜு கரண்ட் போட்டு லைட் எரிஞ்சு நைட்டு திறந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ எனக்குன்னு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த எல்லையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். இதை கற்றுக் கொடுக்க தான் இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த ஒழுக்கத்தை எனக்கு தரதான் இச்சை அடக்கத்தின் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ள அந்த இச்சை அடக்கத்தை தர்றார், அந்த கண்ட்ரோலை தர்றார், அந்த ஒழுக்கத்தை தர்றார். அப்பா, நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, எப்பவுமே அழுதுட்டு இருக்கணும், அதெல்லாம் கர்த்தருக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் அவர் வைத்த ஒரு எல்லை உங்களுக்கு இருக்கு. கடலுக்குன்னு ஒரு எல்லை இருக்கா? அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. பால் அண்ணனுக்கு ஒரு எல்லை இருக்கு, மணிகண்டனுக்கு ஒரு எல்லை இருக்கு, எட்வின் அண்ணனுக்கு ஒரு எல்லை. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறார். அவங்க எல்லை உங்களுக்கு கிடையாது, உங்க எல்லை அவங்களுக்கு. அந்த எல்லைக்குள்ள எப்படி ஒழுக்கமாக வாழணும்னு கற்றுக் கொடுக்க கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்கிறார், மனுஷர் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ புசித்தாலும் ஒரு எல்லையோடு புசிக்கணும். இங்கே மூக்கு வர சாப்பிடப்படாது. அது பாவம்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. எதை செய்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? ஒரு லிமிட். ஓவராக நிறைய இருக்குன்னு சாப்பிட்டுட்டியே, அப்போ அவ்வளோதான். அப்போ கர்த்தர் நம்ம மனரம்யமாக மட்டுமல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுக்குற சில ஆசீர்வாதங்களை எப்படி அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும். கர்த்தர் கொடுத்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும், கர்த்தர் கொடுத்த மனைவி கணவர் உறவுக்குள்ளே எப்படி இருக்கணும், கர்த்தர் கொடுத்த பிள்ளை தகப்பன் பிள்ளை தாய் என்ற உறவுக்குள்ளே எப்படி இருக்கணும், கர்த்தர் கொடுத்த சமுதாயம் கிராமம் இதுக்குள்ளே எப்படி இருக்கணும், சபை ஆவிக்குரிய உறவு இதுக்குள்ளே எப்படி இருக்கணும். இந்த ஒழுக்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்க ஒரு ஆவியானவர் 24 மணி நேரம் என்னோடு இருந்து என்னை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அதனால தான் பெர்க்மான் செய்ய பாடுகிறார், கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, எனக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை, எனக்கு ஒரு ஒழுக்கம் இல்லைன்னா சம்திங் பிரச்சனை. நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இல்லை, தேவ ஒழுக்கம் இல்லை, ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை, அவர் போயிட்டாரோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஆமென். ஹல்லேலூயா. பேச்சில் ஒரு ஒழுக்கம், கண் பார்வையில் ஒரு ஒழுக்கம், எதை கேட்கணுங்கிறது ஒழுக்கம், எப்போ தூங்கணுங்கிறதுல ஒழுக்கம், எப்போ எழும்பணுங்கிறதுல ஒழுக்கம். அதை கொடுக்க தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிற. ட்ரெஸ்ஸில் ஒரு ஒழுக்கம், எதனாலும் போடலாம் அப்படின்னு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு பாருங்க, அதை சட்டையை போட்டுட்டு அதை கிழிச்சு விடுறான், போட்டுட்டு அதை எரிக்கிறான், தீ வச்சு எரிக்கிறான், அப்படி எரிச்சிட்டு அப்படி கிழிக்கிறான், அது கிழிஞ்சு வருது. இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை, அதை போட்டுட்டு அப்படி நடக்கான். மனுஷனுக்கு எதில் ஒரு ஒழுக்கம், ட்ரெஸ்ஸு எதுக்கு போடுறாப்பா, நீங்கள் உடம்பு மறைக்க தான் ட்ரெஸ் போடுற, அது அந்த பேசிக் நாலேஜ் கூட உனக்கு இருக்க மாட்டேங்க. நல்ல சட்டங்க, அதில் ஒரு நெருப்பு மாதிரி ஒன்று வச்சுருக்கான், அதை வச்சோன்னா அப்படியே அது டப்புன்னு விடுது அந்த நூல், உடனே அது அப்படி கிழிக்கிறான், அப்படி கிழிச்சு ரவுண்ட் ரவுண்டாக விழுது, பேக்கில் முன்னாடியெல்லாம் விழுது, பட்டன் மட்டும்தான் இருக்குது, எல்லா இடமும் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் இறங்கி ஒரு பக்கம் அப்படி போட்டுட்டு அடி.
மனிதர்களுக்கு அதுதான் அந்த ஆவியானவர் இல்லாத நிலை. உனக்கு எதுக்கு ஒழுக்கம் வாங்கணும் அப்படி அவனுக்கு தெரிய மாட்டேங்க. பிசாசு ஒழுக்கமற்றவன், அவனுக்கு அந்த எல்லையெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒழுக்கம் கிடையாது, அவனுக்கு டிசிப்ளின் கிடையாது. அப்போ டிசிப்ளின் இல்லை, ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் சோதிக்கணும், உங்களுக்குள்ள சம்திங் பிரச்சனை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இதை யோசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஒழுக்கத்தின் எல்லைக்குள்ள நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஆவியானவர், இதில் நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா இந்த எல்லை பெரிதாகுமா, இந்த ஆசீர்வாதத்தின் எல்லை பெரிதாகும். பைபிள் இதை சொல்லுது. ஹல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அது அந்த அந்த வசனம் ஆவிக்குரிய ஞானத்தை குறித்தாக பேசுது. மத்தேயு 13:12 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. அந்த ஆவிக்குரிய ஞானம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துருவாராம். அந்த ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும் பாருங்க. அதனால தான் வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுகள் திடீர் இருந்தாலும் ஒரு குறைவு வருது அப்படின்னா அந்த கர்த்தர் தந்த அந்த ஆசீர்வாத எல்லைக்குள்ள நம்மளால இருக்க முடியாமல் இருக்கிற அந்த பிரச்சனை தான். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட 24 மணி நேரமும் எதுக்கு உட்கார்றாரு? நீங்க ரீபான்னு பேசுறீங்க, எதுக்கு உங்களை பேச வைக்காரு? நீங்க ஆவியில நிரம்புறீங்க, எதுக்கு உங்களை நிரம்ப வைக்காரு? கர்த்தர் கொடுத்த எல்லைக்குள்ள எப்படி ஒழுக்கமாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த கட்டுப்பாட்டை கொடுக்கதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்தி உங்களுக்குள்ள நடத்துகிறார். அதனால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் அக்கினிமயமானவர் மட்டும் கிடையாது, அவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப டிசிப்ளினான ஒரு நபர். ஹல்லேலூயா. டிசிப்ளின் இருக்கா? தூக்கத்தில் டிசிப்ளின் இருக்கா? இதை பற்றி பேசுகிறான்னு தம்பி மாதிரிலாம் எல்லாத்துலையும் டிசிப்ளின் இருக்கணும். எப்போ தூங்கணும், எப்போ எழும்பணும், எப்போ சாப்பிடணும், எதை சாப்பிடணும், ட்ரெஸ்ஸில், போகிற இடத்துல, பேச்சில், பார்வையில் ஒரு ஒழுக்கம். அதுதான் இயேசுவை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. எதனாலும் பேசிடுவாங்க சிலவங்க, எதனாலும் பேசிடுவாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை பேசிடுவாங்க. சபிக்க கூட இவங்களுக்கு வாய் கூசாது, அது பெத்த பிள்ளையா இருக்கும், சபிச்சிருவாங்க. நீ அப்படி இப்படி நமக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தையில், ஈஸியாக சபிச்சிருவாங்க. இது பெத்த பிள்ளைங்க, உங்க வாயில உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லையா? அதனால தான் ஒரு பரிசுத்தம் அழகாய் சொன்னார், அந்நிய பாஷை பேச வைப்பது மட்டும் ஆவியானவருடைய வேலை கிடையாது, நம்முடைய நாவை எப்போ திறக்கணும் மூடணும்னு நமக்கு சொல்லித்தரார்கள். அதுதான் அவருடைய முக்கியமான வேலையாம். அந்நிய பாஷை பேசுறது ஆவியின் வரம், நாவை மூடுறது ஆவியின் கனி. ரெண்டும் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சும்மா சபிக்காதீங்க, சும்மா ஏதாவது பேசுறாதீங்க. உடனே உங்க அந்த கோபத்தில் எமோஷனல் ஏதாவது ஒன்று பேசுறது, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை அப்படியே போய் பழிச்சாலும் பழிக்கும். ஒருவேளை அது பழிக்காட்டா அது உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும். அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கு. மனுஷனுடைய நாவல் ஒரு அதிகாரம் ஆண்டவர் அது நேச்சுரலாகவே கொடுத்துருக்கிறார். அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அதிகாரம். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, அந்த நாவை ஆண்டவர் அதிகாரப்படுத்தி வச்சிருப்பார். நீங்கள் சொல்லும்போது சில கிரியை நடக்கணும்னா அந்த நாவலில் ஒரு அதிகாரம் இருக்கும், அத்தாரிட்டி இருக்கும், ஒரு அபிஷேகம் அந்த நாவல் இருக்கு. நீங்கள் டக்குன்னு பேசிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு போய் பழிக்கும், இல்லைன்னா திரும்ப உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கும். ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் வார்த்தையில். ஹல்லேலூயா. அதே மாதிரி எதை பார்க்கணும், எதனாலும் நான் பார்ப்பேன், ஆனால் எனக்கு பரிசுத்தமாக வாழ முடியல. நீ பார்க்க வேண்டியதை ஒழுங்காக பார்த்தா ஏன் பரிசுத்தம் வராமல் இருக்கு? ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் சினிமா பாடல்களையும் சினிமா பாட்டையும் போட்டு பார்த்துட்டு இருந்தா எங்கே பரிசுத்தம் வரும்? அப்போ எதை பார்க்கணும், எதை கேட்கணும்னு நமக்கு நேச்சுரலாகவே என்ன இருக்கு, ஒரு டிசிப்ளின் ஆண்டவர் நமக்குள்ள. அது தரதான் கர்த்தர் நம்மோடு கூட 24 மணி நேரம் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு வேற கட்டுப்பாட்டின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த எல்லையில் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் எல்லை பெரிதாகும், உங்கள் ஆசீர்வாதம் பெரிதாகும். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதை தரது தான் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மனரம்யமாக கஷ்டத்தின் நேரத்தில் இருக்கிறது மட்டுமல்ல,
வசதி வருது பாருங்க, அப்பவும் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், உங்களை அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுத்தர ஆவியானவர் உங்களோடு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவதாக கர்த்தர் என்னோடு ஏன் இருக்கிறார்? வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு எடுத்தீங்களா? 4:16 16 வாசிங்க. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அடுத்த வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். எல்லா தீமையிலும் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் தெரியுமா? என்னை பரம ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வைராக்கியம் அவருக்கு இருக்கிறதுனால தான் என் கூட இருக்கார். இல்லைன்னா என்னையோ போயிருப்பார். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருக்கலாம், நம்ம புரியாமல் சில விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனாலும் நம்மோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு ஆசை, உங்களை எப்படியாவது அங்கே கொண்டு சேர்க்கணும். அதுக்கு தான் உங்களோடு இருக்கிறார் அவர். பவுல் சொல்கிறார், எல்லாரும் என்னை விட்டாங்க, கர்த்தர் என்னை விடலை. கர்த்தர் விட்டு எல்லாம் கூட இருந்தாலும் டேஞ்சர் தான். நம்ம இந்த வாழ்க்கையில் கர்த்தர் சில பேர் கைவிட்டுருவார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பைபிளில் கூட அப்படி இருக்குது. நீங்கள் வாசிருக்கீங்களா? நீங்கள் சும்மா நம்ம சொல்கிறோம் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட முடியாது. கர்த்தர் கைவிட்டவுடனுடைய நிலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாப்பிட முடியாது நமக்கு. உட்காந்து அவனுடைய கொஞ்சம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். பைபிளில் கர்த்தர் விட்டுட்டார், சிலவங்கெல்லாம் அப்படியே கைவிட்டார். அவன் நிலையெல்லாம் அப்படி பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. நானும் அப்போ நம்ம ஆண்டவருக்கு அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே இவ்வளவு நாள் என்ன விடாமல் இருக்கிறதுக்கே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எத்தனை ஸ்தோத்திரனாலும் அவருக்கு நம்மளை இன்னும் நம்புறாருல்ல. பவுல் சொல்கிற எல்லாரும் என்னை விட்டாங்க, கர்த்தர் என்ன சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர் என்ன விடலை. சிங்கம் என்னை அழிக்க வந்தது. என்ன அழிக்க வந்தது? என் ஊழியத்தை நான் செய்ய முடியாதபடி சிங்கம் என்னை அழிக்க வந்தது. அதுதான் பிசாசு. அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் என்ன பண்ணேன்? சிங்கம் துரத்தும் போது தப்பிச்சவங்க உண்டு. ஆனால் சிங்கத்துக்கு வாயிலிருந்து தப்பிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். உடும்பு பிடியாக தான் இருக்கும். சிங்கத்தின் வாயிலிருந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்தது, அது தாவீது. ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு வாயிலிருந்து எடுத்தானோ, என்ன பலம் அவனுக்கு. அப்போ சிங்கத்துக்கு வாய்க்குள்ளே நம்ம இருந்தோம், பிசாசுக்கு வாய்க்குள்ளே இருந்தோம். அவ்வளோ வைராக்கியமாக இன்னும் கொஞ்ச நாள் நம்மள்கிட்ட அவர் டிலே பண்ணியிருந்தாருன்னா நம்மளை விழுங்கியிருப்போம். அவர் அந்த கரெக்டான டைமில் வந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்? இது ரொம்ப யோசிக்கணும். நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம பொதுவாக எல்லாட்டும் சொல்கிற மாதிரி ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு சொல்லிட்டு போகிறது அல்ல. அது ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு வார்த்தை. அது கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார், அதை யோசித்தாதான் அதனுடைய நோக்கம் நமக்கு புரியும். அப்போ என்ன எதுக்கு அழைச்சாரோ அதை நிறைவேற்றணும். பவுல் சொல்லுகிறார், என்னாலே பிரசங்கம் நிறைவேற. அப்போ 2 வேலை என் கூட அவர் செய்கிறார். ஒன்று, என்னை எதுக்கு அழைச்சாரோ அதை நிறைவேற்றணும். 2வது, என்னை பரமராஜ்யம் கொண்டு சேர்க்கணும். இதுக்காகத்தான் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அதில் நீங்கள் நல்ல அந்த வசனத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை
ரட்சித்து. அல்லேலூயா. எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. சில சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை காப்பாற்று. அப்போ பவுலுக்கு நீங்கள் அப்படி ஊழியத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சில தீமைகளை கர்த்தர் அனுமதிச்சிருப்பார், சில தீமையிலிருந்து அவரை ரட்சித்திருப்பார், காப்பாற்றியிருப்பார். அப்போது உங்களுக்கு என்ன தீமை கொடுக்கணும், என்ன சோதனை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். சொல்லுங்கள், அவருக்கு நல்லா தெரியும். அதை ஃபில்டர் பண்ணுவார். அப்படி இந்த காஃபி நீங்கள் போட்டுட்டு டீ போட்டுட்டு ஃபில்டர் பண்ணுவீங்க பாருங்கள், அதுக்கு பேர் என்ன, அதுக்கு என்ன சொல்லுவீங்க, அரிப்பு. ஃபில்டர் பண்ணுவீங்க பாருங்கள். அதே மாதிரி அப்படியே குடிக்க முடியுமா? நீங்கள் இஞ்சி போட்டிருப்பீங்க, உள்ள ஏலக்காய் போட்டிருப்பீங்க, அதோடு உள்ள டீ தூள் கிடக்கும், அதோடு குடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை ஃபில்டர் பண்ணுறோம். அதே மாதிரி பவுலுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து அதை ஃபில்டர் பண்ணி அந்த சோதனைகளெல்லாம் கொடுத்து அவரை பக்குவப்படுத்தி அவரை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவளை நிலைநிறுத்தி அந்த பரம ராஜ்யம் கொண்டு போகிறதுக்காக வைராக்கிய வாஞ்சாய் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை சுற்றி சுற்றி ஒரு மிருகம் வருது, சிங்கத்தை போல் வேஷம் போட்டுட்டு என்ன பண்ணுது, ஒரு மிருகம் விழுங்கி வருது பாருங்க. அந்த மிருகத்தை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் மிகுந்த வைராக்கிய வாஞ்சையாய் நம்மோடு இருந்து உன்னை எப்படியாவது தேவராஜ்யம் கொண்டு போகணுங்கிற அந்த வைராக்கியத்தோடு நமக்குள்ள இருக்கிறாரா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார் தெரியுமா? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு வைராக்கியம், அவருக்குள்ள ஒரு அக்கினி எரியுது. எப்படி ஆகிலும் இந்த நபரை நான் பரலோக ராஜ்யம் கொண்டு போயிடணும், எப்படி ஆகிலும் இந்த ஆத்மா நான் காப்பாத்திரணும். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் உங்களுக்கு சபையை தர்றார், ஊழியத்தை தர்றார். அதுக்கான உங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு ஒரு ட்ரோரை ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஹல்லேலூயா. திடீர்னு 6 மணி ஜெபம்னு என்னை நடத்த சொல்கிறார். எனக்கே ஆண்டவர் எப்படி நடத்துவேன் 6 மணி, இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் அவர் சொல்ல நீ நடத்துன்னு எனக்கு தட்டவும் முடியல. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் அவர் ஏன் செய்கிறாருன்னா எனக்கு வாஞ்ச வைராக்கியங்கள்லாம் ரெண்டாவது, அவருக்குள்ள வைராக்கியம் எரியுது. எப்படி ஆகிலும் இந்த ஆத்மாவை நம்ம ஸ்திரப்படுத்திட மாட்டோமா? எப்படி ஆகிலும் தேவராஜ்யம் வந்துடாங்க மாட்டாங்களா? எப்படி ஆகிலும் சோதனையில் பிடிச்சி நின்றுட மாட்டாங்களா? என் அழைப்பை நிறைவேற்றிட மாட்டாங்களா? அவருக்குள்ள ஒரு வைராக்கியம். அதுக்காக தான் உங்களோடு அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சோதனையை தந்தாலும் சோதனையை தாண்டி போகிற பலனையும் அவர் தான் தர்றார். ஹல்லேலூயா. பவுலுக்கு அப்படி தான் ஆண்டவர் செய்தார். எல்லாரும் அவரை விட்டு போனால் ஆண்டவர் அவரோட தான் இருக்கார். இருந்து என்ன செய்தாருன்னா அவரை அந்த சோதனையில் அப்படியே நடத்தி ஊழியத்தை நிறைவேற்றி அப்படியே அந்த தேவராஜ்யம் கொண்டு அவர் சொல்கிறார், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல்ல ஒரு கிரீடம் எனக்கா இருக்குன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மளையும் சொல்ல வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இந்த வாசனங்கள் எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆமேன்னு சொல்லுங்கள். கயிறுகளை உயர்த்தி ஆண்டவர் பேசினதுக்காக ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, எல்லாருக்கும் காலெல்லாம் பிரிச்சல் பற்ற ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் எழும்பி நிற்கலாமா? 3 காரியம் நான் சொன்னேன். வாழ்க்கையில் மனரம்யமாக நான் இருக்கணும். அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்க தான் என்னோடு இருக்கிறார். என் ஆசீர்வாதத்தின் எல்லை எனக்கு தெரியணும், என்னை ஆசீர்வதிக்கணும். அதற்காகத்தான் எனக்குள்ள அவர் இருக்கிறார். தீமை நின்று என்னை ரட்சித்து என் அழைப்பை நிறைவேற்றி தேவராஜ்யம் என்னை கொண்டு சேர்க்க அவர் என்னோடு கூட இருக்கிறார். கேட்ட வார்த்தைகளை வைத்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நான் ஜெபம் பண்ணுறேன், நான் நடத்தாமல் நீங்களே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் வார்த்தைகளை இவ்வளோ நேரம் ஆண்டவர் உங்களோட பேசுகிற இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே சர்வ ஞானியே உமக்கு நன்றி ஆண்டவரே, சர்வ வியாபியே உமக்கு நன்றி அப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, இந்நாட்கள் எங்களோடு நீர் திட்டமும் தெளிவுமாய் பேசினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஐயா. எங்களுடைய அப்பா அறிவுக்கு எட்டாத ரகசியங்களை தகப்பனே எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எக்காலமும் மன ரம்மியமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நீர் பாராட்டின இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே சோத்திரம் சோத்திரம் ஐயா. அப்பா எங்களுடைய எல்கைகளை குறித்து தகப்பனே ஆண்டவரே நிர்ணயம் பண்ணி தகப்பனே எங்களுடைய அப்பா ஆண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வதிக்கவே நீர் எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே சோத்திரம் 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 ஐயா. மாத்திரம் அல்ல தகப்பனே ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் ஐயா. எங்களை தகப்பனே பரம ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களை ஆண்டவரே நீரப்பா மாற்றும்படியாய் ஆண்டவரே சோத்திரம் ஐயா அப்பா அழைத்து செல்லும்படியா நீர் எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி அப்பா, சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளை தகப்பனே ஆண்டவரே விட்டு விடாதபடி அப்பா எக்காலமும் ஆண்டவரே எங்களை மனதில் வைத்த தகப்பனே நாங்கள் நடக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 ஐயா. சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனே, சூழ்நிலைகளுக்கு மேலாக நின்று அப்பா கிரியை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே இந்த பரம ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களா எங்களை மாற்றுவதற்காக எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு சோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சதா காலங்களிலும் எங்களோடு இருக்கிற தேவனே எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. நீர் மகிமைப்படும் மீட்பு மூலம் செமைக்குள்ள நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட நீடித்தும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். 3 நிலையிலே சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.